நான் வந்து குக்குடுன்னு ஒரு ப்ராடக்ட் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல. இதாங்க குக்குடுன்னு இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் வந்து நான் செட்டிநாடு சிக்கனும் பள்ளிப்பாளையம் சிக்கனும் வாங்கினேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செட்டிநாடு சிக்கன் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. என் வாய்க்கு வந்து பள்ளிப்பாளையம் அவ்வளோவா ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செட்டிநாடு சிக்கன் வெரி வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறையா சேனல்ஸில் பார்த்தேன் எப்படி செய்கிறது. நானாக வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இல்லை. பட் நானாக இந்த மசாலா வச்சு செஞ்சேங்க. வெரி வெரி சூப்பருங்க. யாராவது செட்டிநாடு சிக்கன் வாங்கி சாப்பிடணும் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த குக்குடு மசாலா வாங்குங்க. இந்த குக்குடு மசாலாவில் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒரே மசாலா தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அளவுக்கு தேவையான ஒரு பாக்கெட் மட்டும் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ 1/4 கிலோ சிக்கன்னா பாதி போடுங்க. ஒரு பாக்கெட்டில் பாதி போடுங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேனா உங்களுக்கு தான் தெரியுமா, தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு போட அவசியம் கிடையாது. உப்பு இதில் இருக்குது. நான் உப்புலாம் போடலை. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ சமைப்பேன் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் குக்கரில் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். குக்கரில் முதல்ல வந்து கறியை வேக வச்சுருவேன். எப்படின்னா, இந்த மசாலாவை வந்து கறி, அப்புறம் வந்து இந்த மசாலா, ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அப்புறமா அடுத்தது சொல்கிறேன். இதுதான் மெயின். நம்ம வந்து கறி போட்டு வச்சு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போடுங்க. என்ன பண்ணுமா, நான் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் போடுவோம். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் செட்டிநாடு மசாலா, குக்குடு ப்ராடக்ட்டில் வந்து செட்டிநாடு மசாலா இருந்துச்சுல, அதை எடுத்துக்கோங்க. நான் தீர்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் தானே நான் கறி போடுறேன், அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுவேன். இதில் போட்டாலே போதும். நீங்கள் தனியாலாம் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இதில் போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்களா, அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டுங்க. நான் கூட என்னமோ நினச்சேன், சரி டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க எப்படி மேஜிக் மசாலா மாதிரி செய்கிறாங்க. நல்லா தான் இருக்குது, அருமையாக இருந்துச்சுங்க. அதனால் இந்த செட்டிநாடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி செட்டிநாடு சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது பார்த்திங்களா தெரியுதா, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் ஊற்றி, நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய் ஒரு 5 கரண்டி போல் ஊற்றிக்கோங்க. 5 கரண்டி போல் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் இருக்கும். 1/2 கிலோ சிக்கன் செய்கிறதுனால கொஞ்சம் கூடவே நான் ஊற்றுவேன். 1/4 கிலோ சிக்கன் செஞ்சால் இந்த அளவு தேவை இருக்காது. 1/2 கிலோ சிக்கன் செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட இருக்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக அப்படி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வெங்காயத்தை இதெல்லாம் போட்டுடணும். வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. உப்பு அவங்களே போட்டுருக்குறாங்க, ஆல்ரெடி முன்னாடியே இருக்குது. அதனால் நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க. உப்பு போடாமல் இதை அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் அப்படியே கோல்டன் ப்ரௌன் 90% வந்து வெங்காயம் வெந்துருது. அப்போ வந்து லைட்டாக மேலே வந்து அப்படியே கோல்டன் ப்ரௌனாக வரும். அந்த அளவுக்கு அது வரணும். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சதன்னு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது உங்களுக்கு. இதுக்கு மட்டும் அப்படி செய்யுங்க. நான் செஞ்சது அப்படி தான் செஞ்சேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சாரிங்க, உங்கள்கிட்ட சிக்கன் 65க்கு வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். சிக்கன் 65 செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அது நான் சொல்கிறதுக்கே சுத்தமாகவே மறந்துட்டேன். அவசரமாக செய்கிறேன், டைம் ஆகிடுச்சு, பாப்பா சாப்பாடு வேணும்னு கேட்பான். அவசரமாக செய்கிறத நான் சுத்தமாகவே மறந்துட்டேன். சிக்கன் 65 செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. காஷ்மீர் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போடுங்க. அது இல்லாமல் முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு, தயிர், இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே சலசலன்னு வருது பார்த்திங்களா, அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டாது, தனித்தனியாக அப்படி வர ஆரம்பிச்சிருது பாருங்க. இந்த மாதிரி அப்படியே எண்ணெய் தனியாக ஆனியன் தனியாக அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வர டைமில் பார்த்திங்கன்னா வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம முன்னாடியே பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இது சும்மா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடுறது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த பண்ணி இவ்வளோ தான் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். வதக்கியாச்சா.
இது கொஞ்சம் நேரம் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு வந்துச்சா நல்லா அப்படி வரும்போது நம்ம பாயில் பண்ணியிருக்கோம்ல சிக்கனு, அதை எடுத்து போட்டுருங்க. பாயில் பண்ண சிக்கனை மட்டும் எடுங்க, வேறு எதுவும் இல்லை. அதை வெறும் சிக்கனை மட்டும், தண்ணி இருக்கும் அடியில், நான் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன், அதை மட்டும் அப்படியே எடுத்து போட்டு ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அப்படி கிண்டிடுங்க. கிண்டிட்டு நல்லா ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. கூட வச்சு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடுங்க. நான் வந்து என்ன செய்வேன், பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா தேங்காய் போடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால எல்லா சிக்கனுக்கும் கொஞ்சம் தேங்காய் போடுவேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து போட்டு சேர்த்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்பேன். தேங்காய் வெள்ளை வச்சுட்டு அதை போட்டுப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அப்படி செய்வீங்களான்னு சொல்லுங்கள், இல்லாட்டி செஞ்சு பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் நிறையாவில் பார்த்துருக்கேன், பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தான் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் கடைசியாக அந்த கொத்தமல்லி தூவும் போது அதையும் தூவி விட்டு இறக்கிடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், செட்டிநாடு சிக்கனுக்கும் அதே மாதிரியே செஞ்சேன். நல்லா தாங்க இருந்துச்சு. அது இடையில கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மசாலாவுக்கும் இதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படி செஞ்சு வச்சுருந்தேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கலன்னா போடாதீங்க. சில பேர் அப்படியே எப்படி சொல்கிறது, அது சேர்க்காம செய்யணும், அப்போ தான் செட்டிநாடு மாதிரியே இருக்கும், இதை சேர்த்துட்டா பள்ளிப்பாளையம் மாதிரி இருக்கும்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இது நான் என்னோடய ஆப்ஷன், இது நான் எனக்காக தான் இந்த குட்டி குட்டியாக அந்த தேங்காவை கட் பண்ணி வச்சு போட்டுருவேன். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா அப்படியே சுண்டி வருது பார்த்தீங்களா, வரும்போது இப்பயே வாசனை சூப்பராக வருதுங்க. இப்படி வருதில்ல, வரும்போது அந்த கொதித்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தண்ணி தான், அதையும் அப்படியே ஊற்றுங்க. ஏன் கொஞ்சம் வைக்கணுங்க பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் ஊற்றிடுவோம். மசாலாவோட ஒட்டிக்கிட்டு இருக்குங்களா, அதெல்லாம் நம்மளாம் எடுத்துடணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தானே சமைக்கிறோம். அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சா. இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருணும். நல்லா கொதித்து அப்படியே சுண்டி வரும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இதெல்லாம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் இப்போ ஒன்றையும் காணாம பாருங்கள், வெறும் தண்ணி மாதிரி தான் தெரியுது. நல்லா கொதித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். மிதக்க ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும்னா, இந்த கொத்தமல்லி தலையும் இந்த தேங்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதையும் போட்டுருவேன். இதையும் போட்டு நல்லா கிண்டி இறக்கிடுவேன். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா சுருண்டு வந்துருச்சு. அதே எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, வெரி நைஸ். இந்த பொடி வாங்கி செஞ்சு பாருங்கள். இதை பாருங்கள், தேங்காய் போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா, தேங்காய் ரெண்டு கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழை நான் பொதுவாகவே சமையலில் நிறையாவே பயன்படுத்துவேன். எனக்கு கொத்தமல்லி தழை எல்லாத்துலேயும் இருக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி அது போடாதனால தான் ருசியே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்பட்டுரும். அதனால் கொத்தமல்லி தழை இல்லாமல் நான் சமைக்கவே மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக இருக்கணும். கருவேப்பிலை இல்லாமல் கூட சமைச்சுப்பேன், அந்த கொத்தமல்லி இல்லாமல் மட்டும் சமைக்கவே மாட்டேன். கொத்தமல்லி ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அது வந்து ஒரு பியூட்டி டிப்ஸ் மாதிரி சொன்னோம்னா, நம்ம கொத்தமல்லிலாம் நல்லா சாப்பிட எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே நம்ம ஏஜ் ஆன மாதிரியே கூட தெரியாது தெரியுமா. நீங்கள் கொத்தமல்லி எல்லாத்துலேயும் சேருங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பாருங்க எவ்வளோ கொத்தமல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சிம்மிலையே வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு பார்த்தீங்களா, இப்போ சூப்பராக கிண்டிடுவேன். அவ்வளோதான், அப்படியே மணக்க செட்டிநாடு சிக்கன் குக்குடுங்கிற ஒரு ப்ராடக்ட்லேருந்து செட்டிநாடு சிக்கன் ரெசிபியை நான் செய்கிறேன். வெரி வெரி நைஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்து பார்த்துட்டு மட்டும் போடாதீங்க, லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணி வைங்க. அப்போ தாங்க எனக்கும் நல்லாயிருக்கும்.